வெற்றிக்கு வித்து. வெற்றிக்கு வித்து வீரமும் தீரமும், தோல்விக்கு வித்து சோர்வும் சோம்பலும் என்று பெரியசாமிஜி தினசரி தியானத்தில் கூறியிருக்கின்றார். அதற்கு பொருத்தமான ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாம். 2 பறவைகள் கடற்கரை ஓரமாக வாழ்ந்து வந்தன. அந்த ஆண் பறவை பெண் பறவை இடத்துல, இங்கேயே நாம் முட்டை போட்டு அடை காத்து குஞ்சு பொரித்து வாழலாம் என்று கூறுகின்றது. ஆனால் அந்த பெண் பறவைக்கு ஒரு சந்தேகம். திடீரென ஏதாவது கடல் பொங்கி வந்தால் அருகில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை அடித்து கொண்டு போய்விடுமோ, பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறது. அப்போ அந்த ஆண் பறவை வீரத்தோடு சொல்கின்றது, என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் உறுதியாக நின்று காப்பாற்றுவேன் என்று சொல்கின்றது. பெண் பறவையும் சம்மதித்து 2 பறவைகளுமாக சேர்ந்து கூடு கட்டி முட்டை போட்டு அடை காக்க ஆரம்பிக்கின்றது. ஆண் பறவை பெண் பறவை இரண்டும் இரை தேடுவதற்காக வெளியே செல்கின்றன. அந்த சமயத்தில் திடீரென இந்த கடலுக்கு கோபம். சின்ன அளவு இத்தனையோண்டு இருக்கக்கூடிய பறவைகள், அதுக்கு எவ்வளவு திமிரும் பேச்சும் இருக்கு, எப்படியாவது அதோட கூட்டை அழித்து விட வேண்டும் என்று கடல் அரசன் அதை சாய்த்து நீருக்குள்ளே இழுத்து போய்விடுகின்றான். பறவைகள் வந்து பார்க்கின்றன, மரத்தையும் காணும், அதன் கட்டிய கூட்டையும் காணும், முட்டையும் காணும். இப்போ அந்த பெண் பறவை அழ ஆரம்பிக்கின்றது. நான் முன்னாலேயே சொன்னேன், கேட்கவில்லை, நீ பெரிய வாய் வீரம் பேசினாய் என்று சொல்லுகின்றது. இல்லை இல்லை, நான் எப்படியாவது இந்த கடலையே வற்றடித்து விடுவேன், அதற்கு பின்னாலே நம்முடைய கூட்டையும் முட்டையையும் மீட்டு எடுத்து விடலாம் என்று சொல்லுகின்றது. அதன்படி கடற்கரையில் கிடந்த ஒரு சிறிய கிளிஞ்சல், அதை கொண்டு போய் இத்தனூண்டு ஜாமானாது, அதில் கடல் தண்ணி இத்தனூண்டு அளவு, அதை மொண்டு ஊற்றுகின்றது. அதை பார்த்துட்டு வேறு சில பறவைகள் என்ன என்று விஷயத்தை விசாரித்து, நாங்களும் உதவிக்கு வருகிறோம் என்று வருகின்றன. அப்போ உலகத்தில் இருக்கிற பறவை இனங்கள் அத்தனையும் ஒரு கடற்கரையிலே கூடி கடலை வற்றடிக்கக்கூடிய முயற்சியிலே தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. விஷயம் கருட பகவானுக்கு, பறவைகளின் அரசன் கருட பகவானுக்கு தெரிகின்றது. அவர் எப்படியாவது நம்முடைய பறவை இனத்தை காப்பாற்ற நாம் போக வேண்டாமா என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் விஷ்ணு, நாம் திருக்கைலாயம் போக வேண்டும், சிவபெருமானை காண வேண்டும் என்று சொல்ல வாகனமாக தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றார். போகும் வழியிலே விஷ்ணு பார்த்துட்டு, என்ன ஒரு பெரிய கருமேகம் திரண்டால் போல அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டே இருக்கின்றது அந்த மேகக்கூட்டம் என்று விசாரிக்கிறார். இப்போ கருடன் நடந்ததையெல்லாம் சொல்லி, எங்களுடைய பறவை இனம் அத்தனையும் ஒன்று சேர்ந்து இந்த கடலை வற்றடிக்கக்கூடிய ஒரு முயற்சியிலே தீவிரமாக ஈடுபட்டு இருக்கின்றன. 7 நாட்கள் ஆகிவிட்டது. ஊன் உறக்கம் இல்லாமல் எல்லா பறவைகளும் கூட்டமாக சேர்ந்து பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் உங்களுடைய கருணை கண்ணை காட்டினால் போதும், உடனடியாக அதற்கு தீர்வு பிறந்துவிடும் என்று சொல்ல, காக்கும் கடவுளாகிய விஷ்ணுவும் சரி, அந்த இடத்திற்கு முதல்ல செல்லலாம், கடற்கரைக்கு போ என்று சொல்லுகின்றார். கருட பகவான் அங்கே செல்லுகின்றார். பறவை கூட்டங்களை எல்லாம் பார்த்த
பகவான் மனமிறங்கி கடல் அரசனுக்கு ஆணை பிறப்பிக்கின்றார். நீ உள்ளே இழுத்து சென்ற அந்த பறவையினுடைய கூட்டை முட்டையோடு பத்திரமாக திரும்ப கொடுத்து விடு என்று சொல்லுகின்றார். அதே போல கடலும் கொண்டு வந்து கொடுத்து விடுகின்றது. எல்லா பறவைகளும் வெற்றி அடைந்த சந்தோஷத்திலே அதாவது பெரிய கூக்குரலிட்டு பறந்து செல்லுகின்றன. அதன் இருப்பிடத்திற்கு பறந்து செல்லுகின்றன. கருட பகவானுக்கும் பெரிய திருப்தியாக இருக்கின்றது. அந்த பெண் பறவை கூட்டிலே அமர்ந்து அடை காக்க ஆரம்பிக்கின்றது. அந்த ஆண் பறவை வெற்றி பெற்ற பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கின்றது. வாழ்க்கையிலே எத்தனை எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவற்றை எதிர்த்து போராட வேண்டும், அதிலே வெற்றி காண வேண்டும். அந்த வெற்றி காண்பதற்கு நமக்கு வீரமும் தீரமும் வேண்டும். தீரம் என்பது இறைவனுடைய கருணையினாலே நமக்கு வரக்கூடிய ஆற்றல். வீரம்ன்றது வெறும் உடல் அளவில் இருக்கக்கூடிய அல்லது மனதளவில் இருக்கக்கூடிய நான் இதை செய்து விடுவேன் என்ற ஒரு வீரம். ஆக மனிதனுடைய வீரம், அவனுடைய உணர்ச்சி, இறைவனுடைய அருள் இரண்டும் சேரும் பொழுது வெற்றி நம் கைகளுக்கு உடனடியாக கிட்டுகின்றது. நாமும் வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதிலே வெற்றியை நாடி அந்த வெற்றி கனியை பறிப்பதற்கு நம்முடைய விடாமுயற்சியும் இறைவனுடைய பேரருளும் கருணையும் துணை புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.